ஒரு வழியா அந்த தங்கமேலோட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுன்னு பார்த்தா அடுத்த கட்டமா மாணிக்கம் வந்துட்டு இத்தனை நாளா பாண்டியன் கடையில வேலை பார்த்து பாண்டியனுக்கே தெரியாம பாண்டியனோட கடையில இருந்து திருடிட்டு வந்த மளிகை பொருட்கள்னால இப்ப மறுபடியும் மாணிக்கமே வந்து பாண்டியன் கிட்ட மாட்டிக்கிறாரு. தொடர்ச்சியாவே பாண்டியன் குடும்பத்துக்கு துரோகம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த தங்கமேல் குடும்பம் வந்துட்டு அடுத்தடுத்து பாண்டியன் வீட்டு ஆளுகிட்ட சிக்கிட்டு முடிக்கிறது. உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சுத்தமா ஏத்துக்க முடியாம பாண்டியன் வந்துட்டு நீ உடனே உங்க அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி இப்பயே வீட்டுக்கு வர சொல்லு. இதுக்கு மேல நீ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமே இல்ல. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச தயாராவே இல்ல அப்படி சொல்லி இங்க பாண்டியன் சொல்லிடுறாரு. பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறம் கூட தங்கமேல் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக அவங்க இத்தனை பொய்யுமே சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க சொன்ன பொய்யாலே அவங்களோட மக வாழ்க்கை போயிருச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களால இதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் வந்துட்டு இவ்வளவு தூரம் பாண்டியன் சொன்னதுக்கு அப்புறமே அவங்க அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணாம ரூம்குள்ள போய் கதவு பூட்டிக்கிறாங்க. நான் இவ்வளவு சொல்லி நீ என் பேச்ச கேட்கல, உங்க அம்மா அப்பா கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டா மாணிக்கத்துக்கே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாண்டியன் வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் தங்கமேல் பிரெக்னெண்டா இருக்கும் போல. அதனாலதான் சம்மதி மேல எதுவுமே சொல்லாம டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாரு. எப்படியும் நம்ம மக வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு மாணிக்கம் வந்துட்டு உடனே பாக்கியத்தை கூப்பிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் தங்கமேல் மாசமா இருக்கும் போல, அதனாலதான் சம்மதி ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவார் போல அப்படி சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இங்க மாணிக்கம் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு பாக்கியமே வந்துட்டு அப்படி உண்மையிலேயே தங்கமேல் பிரெக்னெண்டா இருந்துச்சுன்னா இதனால தங்கமேல் கஷ்டப்பட்ட எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் தங்கமேல் நம்ம நினைச்சு கவலைப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு பாக்கியம் மாணிக்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இங்க பாண்டியனோட வீட்டுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த குரலி வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இந்த தங்கமேல் குடும்பத்து மேல சந்தேகமா தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நான் தங்கமேல் குடும்பத்து மேல டவுட்டா இருக்கு, நல்லா விசாரிச்சிங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நான் அவ்வளவு தூரம் கேட்டேன். இது எல்லாமே உங்களோட தப்பு தான் அப்படி சொல்லி இங்க குரலியுமே வந்து பாண்டியன் தான் திட்டுறாங்க. இப்படி ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே தங்கமேல் மேல கோவமா இருக்கிறப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏது நடந்துட்டு இருக்குன்னே தெரியாம வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா வர மாணிக்கமும் பாக்கியமும் தங்கமேல் எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு போய் தங்கமேல பாக்குறாங்க. தங்கமேல் கண்ணீரோட நிக்கிறத பார்த்ததுமே ஏன் தங்கமேல் அழுதுட்டு இருக்கிற, இந்த டைம்ல நீ சந்தோஷம் தான் படணும், இதுக்காக ஏன் நீ அழுதுட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு உண்மையிலே தங்கமேல் பிரெக்னெண்டா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு மாணிக்கமும் பாக்கியமும் கற்பனை பண்ணிக்கிட்டு தங்கமேலுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் நடிக்க முடியுது அப்படி சொல்லி குழலியை டைரக்டா வந்து மாணிக்கத்தை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. குழலி இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, குழலி என்ன பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்காம இப்படி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியமே பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாக்கியம் பேசுறத கேட்டு டென்ஷனான கோமதி வந்துட்டு குழலி கேட்கறதுல எந்த தப்புமே இல்ல, நீங்க பண்ணது அப்படிதான் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லையா அப்படி சொல்லி கோமதியுமே பதிலுக்கு பதில் கேட்கறாங்க. இப்படி எல்லாருமே மாறி மாறி கேள்வி கேட்கறத பார்த்ததுமே அப்ப இந்த வீட்டுல வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கும் போல, கண்டிப்பா தங்கமேல்னாலதான் இந்த பிரச்சனை ஏதோ நடக்குது அப்படிங்கறத பாக்கியம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே புரிஞ்சுக்காம மாணிக்கம் வந்துட்டு இங்க கோமதி கிட்டே தெனாவட்டா தான் பேசிட்டு இருக்காரு. இதனால டென்ஷனான கோமதி வந்துட்டு உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்கறாங்க. ரொம்பவே தைரியமா பதில் சொல்ற மாணிக்கம் வந்துட்டு நாங்க தான் ஏற்கனவே சொன்னோம்ல என் பொண்ணு எம்ஏ முடிச்சிருக்கு, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கு அப்படி சொல்லி சொன்னதும் இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. இப்போ கூட மறுபடியும் அதே போய் சொல்றாங்க பாரு அப்படி சொல்லிட்டு அது எதையுமே ஏத்துக்க முடியாம சரணன் வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பொறுமையில போய் மாணிக்கத்தையே அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. பிரச்சனை ரொம்பவே பெருசாயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப தங்கமேல் பத்தின எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும் போல அப்படிங்கறதே அவங்களுக்கு புரிய வருது. அப்ப முன்னாடி இருந்து வந்து பேசுற கோமதி வந்துட்டு இதுக்கு மேல நீங்க எல்லாம் சேர்ந்து நடிக்க தேவையில்ல, தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தங்கமேல் காலேஜ் எல்லாம் படிக்கவே இல்லை, 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கு, தங்கமேலுக்கு உண்மையிலே சரணனோட 2 வயசு கூட எல்லா உண்மையுமே நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படி சொல்லி கோமதி சொன்னதும் இங்க தங்கமேலோட அம்மா அப்பா 2 பேருமே பெரிய அதிர்ச்சியில நிக்கிறாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல, இப்பயாவது நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்தா மறுபடியும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பொய்யவே சொல்லி சமாளிக்க பாக்குறீங்க. இனிமேல் உங்க பொண்ணு இந்த வீட்டுல நாங்கெல்லாம் வச்சிருக்க முடியாது, உங்க பொண்ணுனால என் பையன் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இப்பயே உங்க பொண்ணை கூப்பிட்டு இந்த வீட்டுல இருந்து போயிருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியனே போய் டைரக்டா மாணிக்கத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. பிரச்சனை நம்ம கையை மீறி போயிருச்சு, இதுக்கு மேல இந்த பிரச்சனை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பதில் எதுவுமே பேசாம மாணிக்கம் பாக்கிய 2 பேருமே அமைதியாவே நிக்கிறாங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல, தயவுசெய்து உங்க பொண்ணு இந்த வீட்டுல இருந்து கூட்டு போயிருங்க அப்படி சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க எல்லாருமே மாறி மாறி திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சரணன் வந்து தன்னை அடிக்க வராரு. இவ்வளவு அவமானத்தை பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுல நம்ம ஏன் இருக்கணும், தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே வேற வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் தங்கமேல் இங்க இருந்தா மரியாதையும் இல்ல, கண்டிப்பா இதுக்கப்புறம் தங்கமேல் இங்க சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாக்கிய மாணிக்க 2 பேருமே வந்து தங்கமேல தங்கமேல் நம்ம வீட்டுக்கே போலாம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னதான் தன்னோட அம்மா அப்பா 2 பேருமே கூப்பிட்டாலுமே நான் வரமாட்டேன் அப்படி சொல்லி தங்கமேல் பிடிவாதம் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நம்மள இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டாங்க, மாப்பிள்ள கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம உங்க அப்பாவே அடிக்க வந்துட்டாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்கணுமா, தங்கமேல் நம்ம வீட்டுக்கு போலாம் சொல்லி மறுபடியும் பாக்கிய கூப்பிட்டு பாக்குறாங்க. என்னதான் உங்க அம்மா அப்பா 2 பேருமே கூப்பிட்டாலுமே தங்கமேல் வந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாம அங்கேயே தான் உட்கார்ந்து இருக்காங்க. இவன் இந்த வீட்டுல இருந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு எங்கனால அதை பொறுத்துக்க முடியாது அப்படி சொல்லி மாணிக்கம் பாக்கிய 2 பேருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. தங்கமேல விட்டுட்டு இவங்க 2 பேரும் போறத பார்த்ததுமே சரணனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதான் உங்க அம்மா அப்பாவே உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுல உட்காந்துருக்கிற வா போலாம் அப்படி சொல்லிட்டு வலுக்கட்டாயமா தங்கமேல கூப்பிட்டு சரணன் வந்து பைக்ல ஏத்திட்டு தங்கமேலோட வீட்லயே கொண்டு போய் இறக்கி விடுறாரு. மறுபடியும் சரணன் வீட்டுக்கு போலாம் பாக்குறப்ப தங்கமேல் விட மாட்டாங்க. சரணன் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற தங்கமேல் வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள சரணன் போனதுக்கு அப்புறம் தான் இதனால மாணிக்கம் அந்த கடைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது சரணனுக்கே தெரிய வருது. கிட்டத்தட்ட கடையில இருக்கிற பாதிக்கு பாதி பொருள் வந்து இங்க மாணிக்கத்தோட வீட்டுல தான் இருக்கு. இதை பார்த்ததுமே சரணன் பயங்கரமா சாக்காயிடுறாரு. உடனே பாண்டியன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ற சரணன் வந்துட்டு போலீஸ் கூப்பிட்டு நீங்க உடனே வீட்டுக்கு வாங்கப்பா அப்படி சொல்லி சொல்லிடுறாரு. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு பாண்டியனுமே வந்து போலீஸ் கூப்பிட்டு டைரக்டா தங்கமேலோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்ப சரணன் சொன்ன மாதிரியே இந்த பாண்டியனோட கடையில இருக்கிற பாதி மளிகை ஜாமான் எல்லாமே இங்க மாணிக்கத்தோட வீட்டுல தான் இருக்கு. இப்படி நம்ம வீட்டாளர் யாருக்கும் தெரியாம இத்தனை நாள மாணிக்கம் இந்த வேலையை வேற பாத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து இப்ப டைரக்டா
டைரக்டா தங்கமேல் அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இப்ப தங்கமேல் சிக்கின மாதிரியே அடுத்த கட்டமா மாணிக்குமே வந்து சிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கினாதான் இந்த தங்கமேல் குடும்பத்துக்கும் கொஞ்சமாவது புத்தி வரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.